பொங்கல் விழாவுக்கான கட்டாய விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் விடுமுறையை கட்டாய விடுமுறையிலிருந்து மத்திய அரசு நீக்குவது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியாக தெரியவில்லை என்று கூறியுள்ளார். பொங்கல் விடுமுறையை விருப்ப விடுமுறையாக நிர்பந்திப்பது தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மீது தொடுக்கப்படும் பண்பாட்டு தாக்குதலாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டாய விடுமுறை பட்டியலில் பொங்கல் திருநாள் இடம்பெற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் ஸ்டாலின் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பொங்கல் திருநாளை கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 11ஆம் தேதி சென்னையில் ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. பொங்கல் விழாவுக்கான விடுமுறையை மத்திய அரசு உடனடியாக அறிவித்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்பையும் உரிமையையும் உறுதி செய்யும் என்று தமிழகம் காத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் திருநாள் விடுமுறை தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு விருப்ப விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை அளிப்பதாக கூறியுள்ளார். பொங்கல் திருநாள் விழாவை தமிழர்கள் ஜாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் குடும்பமாக கொண்டாடி மகிழ விடுமுறை அளிப்பது மத்திய அரசின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மத்திய அரசு உணர்ந்து ஏற்று உடனடியாக பொங்கல் விழாவுக்கு கட்டாய விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்றும் சசிகலா கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ராஜேந்திரன், தமாக தலைவர் வாசன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் பொங்கல் பண்டிகை விடுமுறையை கட்டாய விடுமுறை தினப்பட்டியலில் மத்திய அரசு சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை கட்டாய விடுமுறை பட்டியலிலிருந்து நீக்கியது தவறானது என புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். நம்முடைய தமிழருடைய ஒரே திருநாள் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாள் தொடர்ந்து கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கும்போது சரி, இங்கே மத்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே இருக்கும்போது சரி, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கும்போதும் மத்திய அரசு தொடர்ந்து அதை பொது விடுமுறையாக விட்டுருக்கிறாங்க. அது கட்டாய விடுப்பு சரியில்லாத ஒன்று. மத்திய அரசு அதை பரிசீலனை செய்வாங்க. பொங்கல் பண்டிகைக்கு பொது விடுமுறை அளிக்கப்படாதது ஏன் என்பதற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயிகளுக்கு தங்களது ஒருநாள் ஊதியத்தை வழங்க தமிழக பாஜகவினர் முடிவு செய்துள்ளனர். அதன்படி பாஜக தலைமையகமான சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற ஊதிய வசூலிப்பு நிகழ்ச்சியை தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் ஒரே நாளில் கொண்டாடப்படுவதில்லை என்பதாலேயே பொது விடுமுறை வழங்கப்படவில்லை என்று விளக்கமளித்தார். பல மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்றும் வேறு வேறு பெயரிலும் நிச்சயமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒரே நாளில் கொண்டாடப்படுவதில்லை. பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களின் பண்டிகை. நாம் எந்த நாளுக்கு கொண்டாடுகிறோமோ அன்று விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். அன்று உங்களுக்கு ஊதியம் உண்டு, மகிழ்ச்சியாகவே கொண்டாடலாம். அடுத்த மாநிலத்தில் வேறு ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அன்று அவர்களுக்கு ஊதியம் உண்டு, அவர்களுக்கு பண்டிகை உண்டு. ஒரே நாள், ஒரே நேரத்தில், ஒரே பண்டிகை, ஒரே நாள் கொண்டாடவில்லை என்பதனால் தான் இந்த விதிமுறை பொங்கல் திருநாள் கட்டாய பொது விடுமுறை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உடனடியான இந்த முடிவை மாற்றி பொங்கல் திருநாளை கட்டாய பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க ஏற்பாடு செய்து இனிய பொங்கலை தமிழர்களுக்கு பரிசாக அளிக்குமாறு சரத்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை புத்தக கண்காட்சி வளாக அரங்கில் மறைமலை அடிகள் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் திராவிடர் கழக தலைவர் கே. வீரமணி, புதிய பார்வை ஆசிரியர் மா. நடராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர்கள், மத்திய அரசு கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகையை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழனுக்குரிய பள்ளி விழாவாக இருக்கக்கூடிய ஒரே விழா பொங்கல் விழாவுக்கு விடுமுறை இல்லை என்று சொன்னால், இதை திரும்ப பெறுகிற வரையில அத்துணை கிளர்ச்சிகள் காரணமாக தமிழ்நாடு மாறும். அவர்கள் சொல்லியிருக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு இது கட்டாய விடுமுறை என்று சொல்லியிருப்பார்கள். அதை கூட மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.